என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். புதிய வருஷம் பிறக்க போது அன்பு உறவுகளே, மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்குத்தான் இந்த பதிவு. தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம், விசேஷமான வருடம். சித்திரை மாதம் முதல் தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை நமக்கு இந்த வருடம் பிறக்கிறது. இந்த வருடத்தினுடைய பலனாக மேசராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு எப்படிப்பட்ட யோகங்கள் வரப்போகுது, எந்த தெய்வத்தை வழிபடுவதால் இந்த வருடம் முழுவதும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அன்பு உறவுகள், இந்த மேசராசி இருக்கு இல்லையா, செவ்வாய் பகவானுடைய வீடு. செவ்வாய்க்கிழமையே பிறந்திருக்கு. சூரிய பகவான் மேசராசியில், அதாவது செவ்வாயுடைய ராசி மேசராசி, முதல் ராசி. அப்படிப்பட்ட அந்த மேச ராசியில சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம். அப்ப செவ்வாய்க்கிழமையில வந்திருக்கு. ரொம்ப விசேஷம் தானே. அதனாலதான் இந்த ஆண்டு முருகப்பெருமான வழிபாடு செய்ய வேண்டும் எல்லா ராசியில் பிறந்த அன்பு உறவுகள். இந்த மேச ராசியில 3 நட்சத்திரங்கள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் பாதம் பார்த்தோம்னா 1, 2, 3, 4 பாதமும் மேஷராசியில் தான். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாரு? கேது பகவான். கேதுக்கு அதிதேவதை யாரு? மகா கணபதி, விநாயகர். விநாயகரைத்தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டும் முதல்ல. அதுக்கப்புறம் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்ய வேண்டும். உங்க நட்சத்திர அதிபதி இருக்கார் இல்லையா, கேது பகவான் நவக்கிரத்துல இருப்பார். அந்த கேது பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும். அது பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் மேச ராசியில் பிறந்தவர்கள் தான். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு அதிதேவதை யாரு? லட்சுமி தேவி. அதனால நீங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள்ல லட்சுமி மாதாவை வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும். நவக்கிரத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்யுங்க. உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யுங்க. இந்த ஆண்டு முழுவதுமே முருகக் கடவுள் வழிபாடு உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அடுத்து பார்த்தோம்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த 1ஆம் பாதம் மட்டும் மேசராசியில இருக்கும். மித்த 3 பாதங்கள் ரிஷபராசிக்கு போயிடும். அதனால கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல நீங்க பிறந்து மேசராசியா இருந்தா, இந்த கிருத்திய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரியனுக்கு அதிதேவதை யாரு? சிவபெருமான். அதனால நீங்க சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு சித்தம் உண்டா, வெற்றி தரும். நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் நவக்கிரகத்துல இருப்பார், வழிபாடு செய்யுங்க. இல்ல தினமும் காலையில சூரிய உதயம் வரும் இல்லையா, அப்போ அந்த சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவானையும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யும், வெற்றி நிச்சயம். இப்படி பிறந்து இருக்கக்கூடிய இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் உள்ள அன்பு உறவுகளுக்கு இந்த புதிய வருடமாக, தமிழ் வருடமாக சித்திரை மாதம் நல்ல பலனை தர உள்ளது. உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள்லாம் இருக்கு. குரு பயிற்சி இருக்கு, ரொம்ப சிறப்பு. காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தருணம். ரொம்ப அன்பு உறவுகளுக்கு மனசுக்குள்ள என்ன ஓடும் தெரியுமா? 7 சனி நடக்குதே, 7 சனினா ஆட்டி படைச்சிடுமே, நமக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரப்போதே அப்படி நீங்க மனசுல நினைச்சுட்டே அப்படின்னா அதுதான் நடக்கும். இங்க மனம் போல்தான் வாழ்க்கை. அதாவது நீங்க ஜெயிக்கக்கூடிய ராசி, சோம்பலா இருக்கக்கூடிய ராசி இல்ல. எதையும் நம்பாம உங்களுடைய தைரியத்தோடு உங்களுடைய நம்பிக்கையோடு எதிலையும் சாதிக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேசராசி. அதனால உங்களுக்கு முதன்மையான ராசியை கொடுத்துருக்கு. இந்த 12 ராசியில முதல் ராசி உங்க ராசி தான். அப்ப அதிகாரம் செலுத்தக்கூடியது, ஆட்சி செலுத்தக்கூடியது யாரு? சூரிய பகவான். கிரகங்களுக்கெல்லாம் நடுவில் இருப்பார். சூரியன் தான் தலைவன். அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானே உங்க ராசியில தாங்க உச்சம் பெறுவார். எப்படிப்பட்ட பலன்! அப்ப சிவபெருமானுடைய அருளை பெற்ற இந்த ராசி, முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற இந்த ராசி, மகா கணபதி அருள் பெற்ற இந்த ராசி,
மகாலட்சுமியுடைய அருள் பெற்ற இந்த ராசி, முருகப்பெருமானுடைய முழு ஆசி பெற்ற இந்த ராசி. இப்படிப்பட்ட அற்புதமான ராசியில பிறந்த மேசராசி அன்பர்கள் சற்று கோபத்தை கண்ட்ரோல் பண்ணின்னு வச்சுக்கிறீங்களேன், உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க சறுக்கிறது எங்க அப்படின்னா இந்த முன்கோபம். இந்த முன்கோபத்தை தூக்கி இனிமே மூட கட்டி வச்சிருக்கு. உங்க வாழ்க்கையில எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே காரியத்தை சாதிக்க கத்துக்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க, ரொம்ப விஷயம். இந்த முரட்டுத்தனமான கோபம் விடாம ஒருத்தர், அதாவது நம்ம மனசு யாராவது ஏதாவது சொல்லிட்டா அப்படியே நம்ம அவரை ஒதுக்கி வைக்கிறது. இந்த வீம்புக்குன்னுமே நம்ம போய் ஏன் அவன்கிட்ட போய் நிக்கணும், நம்மளை பழச்சுக்கிட்டா அதெல்லாம் இனிமே தூக்கி ஓரங்கட்டுங்க. சகசமா இருங்க, வாழ்றது கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா இந்த புது வருடம் பிறக்குது இல்லையா, கால சர்ப்பதோஷத்துல பிறக்குது. யாரையும் பகைச்சுக்கிற வேணாம். பகையே நமக்கு பெரிய அளவுல பாதகமா நம்முடைய தொழில் முடக்கப்படலாம். ஏன் உங்களையே முடக்கக்கூடிய தருணமா இருக்கு. அதனால எதிரிகளை சம்பாதிக்கிறத குறைச்சுக்கிறது. மேசராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா எதிரிகள் ஆறாவது இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உடல்ல நோயோ பிரச்சனையோ வந்து தொத்திக்கிட்டு இருக்கும், அதுவும் ஒரு எதிரி தான். இப்படி இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு நம்ம சொன்ன வழிபாடு தெய்வங்களை வழிபட்டாலே போதும், நல்ல விஷயம் ரொம்ப நடக்கும். வீடு யோகம் உங்களுக்கு உண்டு, வாகன யோகம் உண்டு. இதை விட என்ன வேணும்? திருமணம். இந்த திருமண யோகமும் உங்களுக்கு உண்டு. யோகங்கள் அனைத்தையும் தரக்கூடிய வருடமாக இந்த தமிழ் வருடம் அற்புதமா உங்களுக்கு அமையுது. உங்களுடைய தெய்வமான இந்த வருடத்தின் வணங்கக்கூடிய தெய்வமாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்காக விரதம் இருங்க. முருகருக்காக விரதம் இருந்து அன்று பசியோடு இருப்பவர்களுக்கு நெய் கலந்து சாம்பார் சாதம் இல்ல சாம்பார் சாப்பாடு வாங்கி கொடுங்க. நல்ல நெய் தூக்கலா கொடுங்க. இந்த நெய் தூக்கலா கொடுக்கும் போது லட்சுமியுடைய கிருபாகடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கடன் பிரச்சனை, பண பிரச்சனை, பணத்துல சிக்கல், எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்கல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் படிப்படியா தீரும். இல்லையா நல்ல பசு நெய் வாங்கிக்கிறங்க. நவக்கிரத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நல்ல ஒரு அகல்ல ஊத்தி நெய் ஊத்தி பஞ்சு திரியிட்டு விளக்கேத்துங்க. இல்லையா கோவிலுக்கு கொடுங்க பிரசாதத்துக்கு. தினமும் எல்லா கோவில்லையும் நித்தப்படி பூஜைக்கு பிரசாதம் பண்ணுவாங்க, இந்தாங்க பிரசாதத்துக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லி கொடுங்க. நல்ல விஷயம். இல்லைங்க அதுவும் முடியல, நெய் கலந்த பலகாரங்கள் ரொம்ப இருக்கு, ஸ்வீட்ஸ், பால் கோவா, இந்த மாதிரி நெய் சம்பந்தப்பட்ட, அதுல எப்படி நெய் இருக்கும், நெய் வாசமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளது வாங்கி சாப்பிடுங்க. எல்லோருக்கும் தானம் கொடுங்க, இல்லை ஓரமா போடுங்க, எறும்பு சாப்பிடும். இப்படி செய்வதாலும் நல்ல பலன் உண்டு. இந்த புது வருடம் தமிழ் புத்தாண்டு, அதாவது சித்திரை மாதம் பிறக்குது இல்லையா, இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். முயற்சி வெற்றி தரும். நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் முயற்சித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். உங்களை எல்லாம் பார்த்து கேலி செஞ்ச அத்தனை பேரும் இவனுக்கு வந்த வாழ்க்கையாடா இப்படி சிறப்பான வாழ்க்கை வந்துருச்சு அப்படின்னும் ஆச்சரியப்படக்கூடிய தருணம். உனக்கெல்லாம் கல்யாணமா ஆக போகுது, அவ்வளவுதான் போச்சு பத்தியா, நான்லாம் கல்யாணம் பண்ணிட்டேன், என் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிட்டேன், அப்படி ஓரமா ஒரு பார்வையா பார்த்தவங்க மத்தியில இவனுக்கு அடிச்சது பாடுறா பம்பரு. எப்படி இப்படிப்பட்டவனுக்கு இப்படி ஒரு தேவதையா, இப்படிப்பட்டவளுக்கு இப்படி ஒரு ராமரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறப்பான ஒரு துணை உங்களுக்கு அமையும். வீடு கட்டுவனா, ஓட்ட வீட்டுல இருக்கனே, ஒழுகுதே, வீடே இல்லாம இருக்கனே அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கு அப்படி அற்புதமான ஒரு வீடு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். இல்லைங்க அதுக்கெல்லாம் வசதி இல்லை, மாற்றம் இருக்கும். ஒரு நல்ல அற்புதமான ஒரு யோகமான வீட்டுல போய் நீங்க போய் வாடகைக்காவது போய் இருப்பீங்க. ஒரு அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை வருட பிறப்பு உங்க வாழ்க்கையில வசந்தமான வருட பிறப்பாக மாறப்போகுது. உங்களை யாரெல்லாம் அலட்சியப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் கேலி கிண்டல் செய்தார்களோ, அவர்களெல்லாம் உங்களிடத்தில் வந்து எப்படி உங்களிடத்தில் வந்து அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்ய மீண்டும் வருவார்கள். ஏன்னா நீங்க உச்ச நிலைமைக்கு போக போறீங்க.
உங்களுடைய அதிர்ஷ்டம் லட்சுமி உங்களை தேடி வரப்போகுது. உங்க வாசல் கதவை தட்டும். ஐஸ்வர்ய தேவதை வரும். உங்க வீட்டுக்கு விளக்கேத்த மகாலட்சுமி வருவாங்க. மனசுல சஞ்சலம் இல்லாம தைரியத்தோடு போராடக்கூடிய ஒரு ராசி மேச ராசி. போராட்டம் வெற்றி தரும். உங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கும், ஆனா அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றி தரும். உடல் பிணி மனப்பிணி எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம். தூக்கி போடுங்க ஓரமா. வேல் இருக்க பயமேன், முருகப்பெருமான் இருக்க ஏன் பயம். இந்த வருடமே எல்லோருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு தான். அதனால நீங்க வேல் பூஜை பண்றீங்க, இல்லைங்க நான் முருகன் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து செய்யுங்க. இது வரைக்கும் பலன் தரலையே, இனிமே நல்லது நடக்கும். நீ வரக்கூடிய காலத்துல மாம்பழ சீசன் வரும் பாருங்க. பிள்ளையாருக்கு ஒரு முறை மாம்பழ அபிஷேகம் பண்ணிருங்க, சகலம் சித்தி ஆகும். இனி நீங்க தான் ராஜா. நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களுடைய முடிவை வேற யாராலும் மாற்ற முடியாது. மற்றவங்க இந்த ஐடியா கேட்கறதெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சா செஞ்சு முடிச்சிருங்க. முருகனுடைய அருளால முருகன் உங்க பக்கம் துணையா நிற்பார். முருகப்பெருமான் உங்களுக்கு எப்பொழுதும் ஆசி வழங்கிக்கிட்டே இருப்பார். நீங்க கேட்டதெல்லாம் இது வரைக்கும் கிடைக்கல, இனிமே கிடைக்கும், நடக்கும். பாருங்க, நல்லதே நடக்கும். அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கும் சேர்ப்பேன். நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சீதாராம ஜோதிடர். என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்.